போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி வழங்குவதில் பாகுபாடு கிடையாது. அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில். ஊராட்சிகளை நகராட்சி மாநகராட்சிகளுடன் இணைப்பது குறித்து கருத்துக்களை தெரிவிக்க 4 மாத காலம் அவகாசம் உள்ளது. அதிமுக எம்எல்ஏ செங்கோட்டையின் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் கே.ஏ. நேரு பதில். ஈரோடு கிழக்கு தொகுதிக்காக மாநகராட்சி அலுவலகத்தில் தேர்தல் கட்டுப்பாட்டு அறை திறப்பு. பறக்கும் படை கண்காணிப்பு அலுவலர்களின் கட்டுப்பாட்டு அறையில் பணி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம். அதிமுக, காங்கிரஸ், பாமக, பாஜக, விசிக இடதுசாரி கட்சிகள் நோட்டீஸ் அளித்த நிலையில் விவாதம். இல்லாத அதிகாரங்களை எல்லாம் பல்கலைக்கழக மானியக் குழு எடுத்துக் கொள்வது கண்டிக்கத்தக்கது. பல்கலைக்கழகங்களில் செயல்பாடுகளில் யுஜிசி தலையிட முயல்வது நல்லது அல்ல. பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்கிறார். 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு ஆகியவற்றை வழங்கி தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர். மேலூரை காப்பும் யாரும் சார் என்பதை சுட்டிக்காட்டி சட்டப்பேரவைக்கு மாஸ்க் கருப்பு சட்டை அணிந்து வந்த அதிமுக எம்எல்ஏக்கள் நியாயமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தல். $5.27 லட்சம் பேரில் 4 லட்சத்துக்கும் அதிகமானோருக்கு உரிமை தொகை வழங்கப்படுகிறது. சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தகவல். மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிப்பவர்களுக்கு 3 மாதங்களுக்குள் தொகை வழங்க நடவடிக்கை. சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. இஸ்ரோவின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாராயணனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. நாராயணனின் ஆர்வம், கடின உழைப்பு எண்ணி வியக்காமல் இருக்க முடியவில்லை என புகழாரம். ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு ₹80 உயர்ந்து 57,800 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் ₹7,225 விற்பனை. யுஜிசி விதிகளை மாற்றி மாநில உரிமைகளை பறிப்பதா? மதிமுக பொதுச் செயலர் வைகோ கேள்வி. சான்றளிக்கப்பட்ட ஆர்கானிக் பொருட்கள் ஏற்றுமதிக்கு விதிகளை வெளியிட்டது மத்திய அரசு. உற்பத்தி செய்து பதப்படுத்தி பேக் செய்து லேபிள் இடப்பட்டால் மட்டுமே ஏற்றுமதி சான்றிதழ் வழங்கப்படும் என்று உத்தரவு. இந்தியாவில் டிசம்பர் மாத எரிபொருள் தேவை 2.1% அதிகரித்துள்ளது. மத்திய அரசு தகவல். சென்னை அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான சுதாகர் அதிமுகவில் இருந்து நீக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிரடி உத்தரவு. டங்ஸ்டன் எதிர்ப்பு பேரணியில் கலந்து கொண்ட 5000 பேர் மீது வழக்கு பதிவு. கட்டுப்பாடுகளை மீறி பேரணி சென்றதாக வழக்கு பதிவு செய்தது காவல்துறை.